அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களது தொடர் தஃப்சீர் வகுப்பிலே நாங்கள் சூரா யாசீன் எங்களுக்கு சொல்லுகின்ற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்ற அடிப்படையில் ஒரு சில விடயங்களை நாங்கள் படித்து வருகின்றோம். உண்மையில் சூரா யாசீனை பொறுத்தவரையில் எங்களுடைய சமூகத்துக்கு மிக நெருக்கமான ஒரு சூறாவாக இருந்தாலும், எங்களுடைய சமூகத்தில் அதிகமானவர்கள் அதனை ஓதக்கூடியவர்கள், அதனை மனனமிட்டு வைத்திருப்பவர்கள், அதனுடைய ஆழமான அர்த்தங்களையும் அது மனித சமூகத்துக்கு சொல்லுகின்ற பாடங்களையும் படிப்பினைகளையும் சரியாக சிந்திக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் அந்தளவுக்கு ஆழமான அர்த்தமுள்ள பாடங்களும் படிப்பினைகளும் உள்ள ஒரு சூறா தான் சூரா யாசீன். அந்த சூறாவிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, லியுந்திர மன்கான ஹய்யன், உயிரோடு உள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குத்தான் இந்த குர்ஆன் என்று அந்த சூரா யாசீன்ல தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனால் அதை நாங்கள் மரணித்தவர்களுக்குண்டே என்ன செஞ்சிட்டோம், அதை சமர்ப்பணமாக்கிட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்கு அதை என்ன செய்யல, ஓதல்ல. நாங்கள் ஆரம்பத்தில் படித்த முறை ஒரு ஹதீஸ் வருது, உங்களில் மரணித்தவர்களுக்கு அந்த யாசீனை ஓதுங்கள்டா மரண தருவாயில் உள்ளவர்களுக்கு ஓதுங்கள்னு வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸு கூட என்ன பலவீனமானது என்ற பகுதியை நாங்கள் பார்த்தோம். அது சஹீஹ் என்று வச்சுக்கொண்டாலும் உயிரோடு உள்ளவருக்கு அதை ஓதணும். ஓதுற நேரம் அதனுடைய அர்த்தம் விளங்கினா அவரை ஈமான் கூடுறதுக்கு அவ்வளவு படிப்பின் இருக்குது அந்த சூறான்ன்றது தான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அந்த ஹதீஸ் என்ன பலவீனமானது என்ற பகுதியை பார்த்தோம். அந்த அடிப்படையில் இந்த சூறாவுடைய ஆரம்ப பகுதி அல் குர்ஆன் இறை வேதம், அது அல்லாஹ்வினால் இறக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியதோடு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர், அவர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபி, அவர்கள் சத்திய பாதையிலே இருந்தார்கள் என்பதையும் உறுதிப்படுத்தியதோடு, நல்லவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் குர்ஆனிலிருந்து நல்ல போதனைகளிலிருந்து பாடம் பெறுவார்கள். தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே, ரகசிய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவர்கள் அந்த போதனைகளிலிருந்து பயனடைவார்கள் என்ற பகுதியை பார்த்தோம். அதற்கு மாற்றமாக யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார்களோ, நபிகளாருடைய வழிகாட்டல்களை மறுக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்னாலும் திரை போடப்பட்டு பின்னாலும் திரை போடப்பட்டு அவர்களுடைய பார்வைகள் மூடப்பட்டு அவர்கள் ஈமான் கொள்ள இயலாத அளவுக்கு என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் அவர்களுடைய நிலைமையை மோசமாக்கிடுவான்ற செய்திகளை நாங்கள் பார்த்தோம். எனவே எப்பொழுதும் நாங்கள் அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனுக்கு கட்டுப்படக்கூடிய மனநிலையிலையும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையிலையும், சொந்த வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லாஹ்வை பயந்து நடக்கிற மனநிலையிலையும் இருந்தால் எங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கின்ற அடிப்படையை நாங்கள் பார்த்தோம். இப்படி நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், அவர்கள் செய்கிற நல்ல காரியங்கள், அவர்களை பின்பற்றி செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைப்பான், மறுமையில சமர்ப்பிப்பான். நாங்கள் மனித சமூகம் செய்கிற பாவங்கள், மனிதர்கள் பின்பற்றி செய்கின்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் எழுதி வைப்பான், மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான், சமர்ப்பிப்பான்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். இப்படி நபி அவர்கள் புறக்கணிக்கப்படுகிற நேரம், அல்லாஹ்வுடைய வேதம் புறக்கணிக்கப்படுகிற நேரம், நபிகளார் பல சந்தர்ப்பத்தில் மனசளவுல உடைஞ்சி போனாங்க. அந்த நபிகளாரை ஆறுதல் படுத்துவதற்கும், தர்வாக்களத்திலே சத்திய பணியிலே மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள் பலவிதமான சோதனைகளை சந்திப்பார்கள் என்பதற்கும் ஒரு பாடமாக அல்லாஹ் 3 நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயத்தின் வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டினான். அந்த 3 நபிமார்களும் புறக்கணிக்கப்படுகிற நேரம் சத்தியத்தை விளங்கி அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர் அந்த சத்தியத்தை பேசிய நபிமார்களுக்கு பலம் சேர்ப்பதற்காக, குரல் கொடுப்பதற்காக வந்தார். அந்த மக்களோடு போராடினார், அநியாயமாக கொலை செய்யப்பட்டார். அதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுத்தான். ஆனால் அந்த மனிதன் மரணிப்பதற்கு முன்னாலும் அந்த சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். மரணித்ததற்கு பிறகு எப்படி ஆசைப்பட்டார்?
என்னுடைய சமுதாயம் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினதை விளங்கி இருக்க வேண்டுமே என்று மரணத்துக்கு பின்னாலும் என்ன செய்தார், கை சேதப்பட்டார் என்ற அந்த செய்தியை நாங்கள் இந்த சூறாட ஆரம்ப பகுதியில் பார்த்தோம். இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு மனித சமூகத்தின் மீது உள்ள ஒரு பரிதாபத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான். போன கிழமை நாங்கள் படித்தோம், யஹஸ்ரத்தன் அலல் இபாத், அடியார்கள் மீது இருக்கின்ற கை சேதமே, அடியார்கள் மீது இருக்கின்ற கை சேதமே. எப்படிப்பட்ட அடியார்கள்? மாயத்தீஹிம் மிர் ரசூலின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். எந்த ஒரு நபி, ஒரு தூதர் அவர்களிடத்தில் வந்தாலும் அவர்கள் அந்த நபியை கேவலப்படுத்தினார்கள், அந்த நபியை நையாண்டி செய்தார்கள், அந்த நபியை அசிங்கப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு கை சேதமே என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். இன்றைக்கும் தான் சத்தியத்தை பேசினா, மார்க்கத்தை தெளிவாக சொன்னா எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, நையாண்டி பண்றவங்க இருப்பாங்க, கேவலப்படுத்துறவங்க இருப்பாங்க, ஏசுறவங்க இருப்பாங்க. அந்த மனிதர்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடியதுதான், ஒரு இறை தூதர் வந்து பிரச்சாரம் பண்ற நேரம் அந்த சமுதாய மக்கள் அந்த நபிமாரை கேவலப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு கை சேதமே என்று அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன? அவலம் யரவ், அவர்கள் பார்க்க வேண்டாமா, கம் அஹ்லக்னா கப்லஹும் மினல் குரூன், அவர்களுக்கு முன்னால எத்தனை சமுதாயங்களை நாங்கள் அழித்திருக்கின்றோம், அன்னஹும் இலைஹிம் லா யர்ஜிஊன், அழிக்கப்பட்டவங்க திருப்பி என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. எனவே அல்லாஹ் என்ன சொல்ல வாரான், படைச்சவன் ரப்புக்கு ஒரு சமுதாயத்தை அழிக்கிறது பெரிய வேலை அல்ல. ஆனாலும் ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம், கியாமத்து நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக அழிக்க மாட்டான். ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்வான், பாடங்களுக்கும் படிப்பினைகளுக்கும் சிறிய சிறிய அழிவுகளை கொடுப்பான். அதை நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் என்ன செய்கிறோம், வருடா வருடம் கண்கூடாக கண்டுகொண்டு தான் இருக்கிறோம். வரலாறு காணாத வெள்ளங்கள், வரலாறு காணாத பூகம்பங்கள், வரலாறு காணாத சுனாமிகள், வரலாறு காணாத சூறாவளிகள் என்று ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்கிறோம், ஏதோ ஒரு நாட்டில் ஒரு அழிவுண்டு கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இந்த அழிவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சக்தியையும் வல்லமையையும் காட்டக்கூடியது. அதிலிருந்து நாங்கள் என்ன படித்தோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற நேரம், இஸ்லாத்துக்கு முரணாக நடக்கிற நேரம், எங்களுக்கு எந்த பக்கத்தால் சோதனை வரும், எந்த பக்கத்தால் அழிவு வரும்னு சொல்ல முடியாது. எனவே சொந்த வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இது சத்தியம், இது உண்மை, இது குர்ஆன் வசனம், இது ஹதீஸ் என்று விளங்கி கொண்டு அதுக்கு மாறு செய்கிற நேரம் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். அல்லாஹ் எங்கள் மீது அதிகாரம் உள்ளவன், எந்த நேரத்திலும் எங்களை பிடித்து கொள்ளலாம். திடீரென்று அல்லாஹ் எங்களை பிடிச்சிட்டான், செஞ்ச பாவத்தோட மார்க்கத்துக்கு முரணாக நடந்த நிலையில நாங்க மௌத்தா போயிட்டோம்டா, வ இன் குல்லுன் லம்மா ஜமீஉல் லதைனா முஹ்தரூன், ஒவ்வொருவரும் எங்கள் பக்கம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். வ இன் குல்லுன், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், லம்மா ஜமீஉன், அவங்க ஒன்று சேர்க்கப்படாமல் விடுபட மாட்டார்கள். லதைனா முஹ்தரூன், அவங்க எங்கள் பக்கம் சமூகம் அளிக்கப்படுவார்கள், எங்கள் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கப்படுவார்கள். எனவே உலகத்தில் நானும் நீங்களும் எந்த நிலையில மரணித்தாலும் படைச்சவன் ரப்பு மறுமை நாளையில என்ன செய்வான், ஒவ்வொரு மனிதனையும் ஒன்று சேர்ப்பான், அவனளவில் எல்லாரையும் என்ன செய்வான், சமூகம் அளிக்க வைப்பான். இது மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கும். இதை நம்புறது தான் மறுமை சிந்தனை. இதை நம்பினாதான் உண்மையான முஃமின் என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், மனிதர்கள்ல ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற காலத்தில் நிறைய மனிதர்கள், நிறைய மக்கள் மறுமையை மறுத்தாங்க. மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இல்லைன்னு மறுத்தாங்க. எங்கள்ல முஸ்லீம்கள், நாங்கள் மறுமையை நம்புறவங்க, ஆனாலும் நாங்கள் ஏன் அல்லாஹ்வுக்கு தொடர்ந்து மாறு செய்யணும்னு பாருங்க. நாங்கள் ஏன் குர்ஆன் சுன்னாவுக்கு நிறைய முரணா நடக்கிறோம்னு பாருங்க. பல சந்தர்ப்பத்தில் நான் இப்போ மௌத்தா போனா நாளைக்கு என்னை அல்லாஹ் மறுமையில எழுப்புவானேன்ற அந்த உணர்வை மறக்கிறது தான் காரணம். அதனால அல்லாஹ் மறுமையை மறுத்தவர்களுக்கும் மறுமையை மறந்து வாழ்பவர்களுக்கும் அல்லாஹ் அவனுடைய சக்தியின் வல்லமைகளை தொடர்ந்து சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்றான், வஆயத்துல் லஹும், மரணத்துக்கு பின்னால நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவோமேன்றதை மறுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கும் நாங்க எழுப்பப்படுவோமேன்றதை மறந்து வாழ்றோம் பாருங்க, அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு பாடம் நடத்துறான். அவர்களுக்கு ஒரு அத்தாட்சி சொல்றான். என்ன அத்தாட்சி தெரியுமா? அல் அர்துல் மைத்தா, அல் அர்துல் மைத்தா, இறந்து போயிருக்கின்ற பூமி.
காய்ந்து வறண்டு போயிருக்கின்ற பூமி. சில நேரம் கடுமையா வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கிற காலத்துக்கு நீங்க இந்த ஜனலால் எட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு புல்லும் இருக்காது, எல்லாம் காஞ்சி வறண்டு போயிருக்கும். நீங்க சூட்டு பகுதிகளுக்கு போனீங்கன்னா அந்த அன்றாதபுரம் மாதிரி, மன்னார் பகுதி மாதிரி, புத்தளம் பகுதி மாதிரி பகுதிகளுக்கு போனா, இங்கால அம்மான் தோட்ட சைடுகளுக்கு போனா கடுமையான சூட்டின் காரணமாக பயிர் பச்சைகள் எல்லாம் காஞ்சி வறண்டு போய் தட்டான் தரையா இருக்கும் பாருங்க, பூமி மட்டும் விளங்கும். அந்த பூமியெல்லாம் அத்தாட்சியா சொல்றாங்க. எதுக்கு தெரியுமா? சிந்திக்கிற மனிதனுக்கு. அஹ்யைனாஹா, ஒன்றுமே இல்லாம காஞ்சி வறண்டு போயிருக்குது. சில நேரம் நாங்களும் யோசிப்போம், என்னடா இந்த மாதிரி வறண்டு போயிருக்குது, இந்த பூமியில மீண்டும் திருப்பியும் புல்லு முளைக்குமா அப்படின்னு யோசிக்கிற பூமியா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அஹ்யைனாஹா, நாங்கள் மீண்டும் அதை உயிர்ப்பித்து எடுப்போம். ஒரு மழை பெய்யும், அடுத்த நாள் வெள்ளன பார்த்தா பச்சை பசேல். விவசாய பூமியை பார்க்கிறோம். விவசாயம் செய்யற காலத்துல தண்ணி ஊத்தப்பட்டு குழு 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 குழுன்னு சேரா இருக்கும். வயலெல்லாம் வெட்டி ஒரு மாசம் முடிய போல வெட்டிப்பு குழுந்திக்கும். அப்படித்தானே? வயல் பூமியை கண்டிப்பீங்களே, வயலெல்லாம் வெட்டி விவசாயம் பண்ணி முடிஞ்ச போற ஒரு மாசத்துக்கு பிறகு நீங்க அந்த பூமியை பார்த்தா வெட்டிப்பு குழுந்திக்கும். திருப்பி நாங்களே யோசிப்போம், இப்ப நீங்க மன்னாருக்கு போனீங்கன்னா அவங்க பெரும் போகத்துக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிற காலம். வாரம் மாசம் முடிய போல பெரும் போகத்துக்கு வெட்டுவாங்க, என்ன பூமியை கொத்த ரெடி ஆகுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காஞ்சி வறண்டு போயிக்கும், வெட்டிப்பு குழுந்திக்கும், குழந்திக்கும். இதை பார்த்து நாங்களே யோசிப்போம், அட இதுல இருந்து திருப்பியும் என்ன செய்யுமா, விவசாயம் செய்யலாமா, வித்துக்கள் வருமா, அப்படி யோசிக்கிற நிலையில் அந்த பூமி இருக்கும் பொழுதும் வஅக்ரஜ்னா மின்ஹா ஹப்பன், அதில இருந்து நாங்கள் தானியத்தை வெளிப்படுத்துவோம். ஃபமின்ஹு யக்குலூன், அதிலிருந்து தானே அந்த மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள். யாரு? நாங்கெல்லாம் மரணித்து உக்கி போன பிறகு மீண்டும் எழுப்பப்படுவோமான்னு யோசிக்கிற மனிதன் எதை பார்த்து யோசிக்கணும்? இந்த மாதிரி காஞ்சி போயிருக்குது, இதுல இருந்து பயிர் பச்சைகள் வருமா, இதுல போய் விவசாயம் பண்ணினா மீண்டும் தானியம் கிடைக்குமான்னு யோசிக்கிற மனிதனுக்கு ஒரு மழை பொழியுது, 2 மழை பொழியுது, இந்த 3 மாசத்துல குழு 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 குழுன்னு விவசாயம் கிடைக்குது, அறுவடை பண்றான். காஞ்ச பூமியில இருந்து தானே படைச்சவன் ரப்பு தண்ணியை தந்து அதுல இருந்து விவசாயத்தை மீண்டும் தாரான். இது மாதிரி அந்த ரப்புக்கு இந்த பூமிக்குள் அடங்கி இருக்கும் எங்களை மீண்டும் ஏன் எழுப்ப முடியாது அப்படின்னு சிந்தித்து பார்த்தால், தானியங்களை சாப்பிடுகிற மனிதனுக்கு அதிலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவன் எங்களை மீண்டும் எழுப்ப சக்தி உள்ளவன் சிந்திக்கிறதுக்கு இடம்பாடு இருக்குதா இல்லையா? இதைத்தான் அல்லாஹ் அத்தாட்சியா சொல்றான். இன்னும் பூமியை பத்தி என்ன சொல்றான்? வஜஅல்னா ஃபீஹா ஜன்னாத்தின், அந்த பூமியிலே நாங்கள் பூந்தோப்புக்களை ஆக்கி வைத்திருக்கிறோம். மின் நஹீலின் வ அனாப், ஈத்தம்பழ தோட்டங்கள் ஒரு பக்கம், முந்திரிகை பழம் தோட்டங்கள் ஒரு பக்கம். ஒரு காலம் ஈத்தப்பழ மரம் மொட்டையாக்கி ஒன்றுமே இல்லை, திடீரென்று என்ன செய்யும், அதுக்குள்ள வேலை நடக்கும். இந்த ஈத்தம்பழம் இப்ப நீங்க அரபு நாடுகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா குழு 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 குழுன்னு இருக்கும், ஆனா கடுமையான வெயில் அடிக்கும். நாங்க நினைப்போம் வெயில் அடிச்சா மரம் சாகும் உண்டு, ஆனா அந்த வெயில தான் என்ன செய்யும், ஈத்தப்பழம் பழுக்க. இந்த சீசன் குழு குழு குழுன்னு இருக்கும் ஈத்தப்பழ மரம் எல்லாம். முந்திரிகை ஒரு சீசனுக்கு பார்த்தா முந்திரிகை ஒன்றுமே ஈக்காது. இதுல எப்படிதான் முந்திரிகை வரும்னு யோசிப்போம். அதுக்குள்ள சக்தியையும் இதையும் எல்லாம் இறக்குற நேரம் இந்த அந்த சீசனுக்கு அது பலன் தர ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்றான், நாங்க ஈத்தம்பழ தோட்டங்கள் ஒரு பக்கம், முந்திரிகை பழ தோட்டங்கள் ஒரு பக்கம். வஜஃபஜ்ஜர்னா ஃபீஹா மினல் உயூன், அந்த அந்த கட்டான் தரையில இருந்து, செத்து போன பூமியில இருந்து நாங்கள் தண்ணீரை வெளியாக்குவோம். அல்லாஹு அக்பர். சில நேரம் இந்த பூமி இருக்கு, இந்த முன்னுக்கு பள்ளியில இந்த முத்தம் இருக்கு, ஒரு சீசனுக்கு பாத்தீங்கன்னா காஞ்சி வறண்டு போயிருக்கும். இப்ப பாருங்க, எப்ப பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. ஒரு சீசனுக்கு காஞ்சி இருக்கும், தண்ணி விளங்காது. ஒரு சீசனுக்கு ஊத்து வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்க மலை நாட்டுக்கு போவீங்க, ஒரு சீசனுக்கு தண்ணி வடிகிற காணெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், வத்தி போயிருக்கும், தண்ணியே விளங்காது. ஒரு சீசனுக்கு போனீங்கன்னா தண்ணி வடிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கும். தண்ணியை நிறுத்துபவன் யார்? இந்த இடத்துல தண்ணி வருமான்னு யோசிக்கிற மனிதனுக்கு மீண்டும் அதே இடத்தான் தண்ணியை கொடுப்பவன் யார்? எங்கிருந்து தண்ணி வருது? படைச்சவன் ரப்பு தேவையான நேரம் நிறுத்துவான், தேவையான நேரம் கொடுப்பான். எனவே படைத்தவன் ரப்பால
தண்ணி வருமாண்டு யோசிக்கிற இடத்துல மீண்டும் அந்த இடத்திலிருந்து தண்ணீரை வர வைக்க முடியும் என்றால் பூமிக்குள் அடங்கி போயிருக்கின்ற என்னுடைய உங்களுடைய பொடியை அந்த ரப்பால் ஏன் மீண்டும் எழுப்ப முடியாதுன்னு சிந்திச்சு பார்த்தா படைச்சவன் ரொம்ப புரியலுமா எழலாம். அதுவும் எங்களுக்கு தண்ணியை கூட கண்டதனாலையும் பயிர் பச்சைகளை கூட கண்டதனாலையும் விவசாய பூமியை அதிகம் காண்றதுனாலையும் எங்களுக்கு இந்த வசனங்களோட பொறுமதி விளங்குறது இல்லை. விளங்கிச்சா? அரபு நாடு பாலைவனம், அவங்களுக்கு இந்த தண்ணியை பத்தி சொன்னா உடனே படும். விவசாய பூமியை பத்தி சொன்னா உடனே அதுல பொறுமதி விளங்கு. ஏன்? அவங்க சூட்டுக்கால பகுதிதான் அதிகம் ஆடுவாங்க. அதனால் அவர்களுக்கு இந்த உதாரணங்கள் என்ன செய்யும்? உடனே படைச்சவன் ரப்புடைய சக்தியை காட்டும். ஆனா எங்களுக்கும் என்ன செய்யும்? தாராளமாக இந்த விவசாய பகுதிகளையும் பூமியிலிருந்து தண்ணீர் வார இந்த மெத்தடையும் மட்டும் சிந்தித்தால் இல்லாமல் இருக்கிற தண்ணீரை வெளிப்படுத்துகிற ரப்பு, காய்ந்த பூமியிலிருந்து பயிர் பச்சைகளை வெளிப்படுத்துகிற ரப்பு, காய்ந்து வறண்டு போயிருக்கும் மரங்களிலிருந்து திடீரென்று செழிப்பான இலைக்குலைகளை வெளிப்படுத்தி பழங்கள் கனிகளை வெளிப்படுத்துகிற ரப்புக்கு பூமிக்குள் அடங்கி போயிருக்கும் மனிதனை மீண்டும் ஏன் எழுப்ப முடியாது என்று சிந்தித்தால் இங்கேதான் படைத்தவன் ரப்புடைய சக்தி ஆற்றல் இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு கொடுக்கிறான்டா, லியக்குலு மின் தமரிஹி, அந்த பயிர்களில் இருந்து அந்த கனி மரங்களில இருந்து அவர்கள் பழங்களை சாப்பிடுவதற்கு தான் அல்லாஹ் கொடுக்கிறான். பழங்களை சாப்பிடுற சில மரங்கள் இருக்குது. இந்த அம்பரங்க மரம், சில நேரம் அம்பரங்க மரம் தெரியுது உங்களுக்கு, அம்பரங்கன்னு தானே சொல்லுவோம். இந்த மரத்தை நீங்க ஒரு சீசனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இலை இருக்காது, ஒரு இலை இருக்காது. நாங்களே யோசிச்சு இந்த மரத்தை வெட்டி போட்டா நல்ல மேண்டி யோசிப்போம். திடீர்னு என்ன செய்யும்? இந்த கொட்டங்க மரம் இருக்கும், நிழல் பெறதுக்கு வச்சிருப்பாங்க. ஒரு சீசனுக்கு பார்த்தா எல்லா இலையும் உழுந்து போயிருக்கும். இந்த மரம் காஞ்சிட்டுதோன்னு யோசிப்போம். திடீர்னு என்ன செய்யும்? பச்சை பசேல் இலை வரும். என்னத்துக்கு இது? இது அல்லாஹ் சொல்றான், லியக்குலு மின் தமரிஹி, அந்த பழங்களிலிருந்து அவர்கள் சாப்பிடுவதற்குத்தான் நாங்கள் கொடுக்கிறோம். ஆனால் சாப்பிடுகிற மனிதன் கொஞ்சம் புத்திய பாவிச்சா யாரை புரிஞ்சுக்கலாம்? படைச்சவன் ரொம்ப புரிஞ்சுக்கலாம். வமா அமிலத்து ஐதீஹிம், இதெல்லாம் அவர்களுடைய கரங்கள் செய்தது அல்ல. மனுஷன் செஞ்சதா இது? மனுஷன் செஞ்சதா இது? வமா அமிலத்து ஐதீஹிம், மரங்களிலிருந்து பயிர்கள் வருவதும் மரங்களிலிருந்து பழங்கள் வருவதும் விவசாய அந்த என்ன தானியங்கள் வருவதும் நீரூற்றுக்களிலிருந்து தண்ணீர் வடிவதும் இதெல்லாம் மனுஷனால செய்யணுமா? மனுஷனால செய்ய. வமா அமிலத்துஹு ஐதீஹிம், இதெல்லாம் அவர்களுடைய கைகள் செய்ததல்ல, இதெல்லாம் படைத்தவன்றபுடைய சக்தியின் வெளிப்பாடு. அஃபலா யஷ்குரூன், அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அர்த்தம் என்ன? இவைகளை சிந்திச்சா படைச்சவன்றத சரியா புரிஞ்சுக்கலாம். சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த போன் இருக்கு, ஐபோன் இருக்கு. இந்த ஐபோனுடைய கெட்டித்தனத்தை நாங்க எப்படி பேசுறோம்? ஐபோன் அந்த ஃபேக்டரியை பத்தி பேசுறோமே, அதை கண்டுபிடிச்சவனை பத்தி பேசுறோமே. மைக்ரோசாஃப்ட் போல இந்த உலகத்துல பெரிய பணக்காரன் ஞாபகத்துக்கு வரான். நுழைச்ச பாருங்களேன், அவன் அறிவை பாருங்களேன், எவ்வளவு புகழ்றோம். அவன் இந்த நாட்டுக்கு வந்த அவன் எவ்வளவு மதிக்க ரெடி ஆகுறோம். சும்மா யோசிக்கும். ஒரு ஐபோனை உங்களுக்கு சும்மா தந்தா எவ்வளவு மன திருப்தியோட அதை எதுக்க பாக்குறீங்க? ஏன்? அதோட பொறுமதி விளங்குதே. உலகத்துல மனிதனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்புன்றது விளங்காது. இது மனுஷன் கை செஞ்சது. இதை பார்த்து ஒரு சைனால வரக்கூடிய சாதாரண ஒரு சாமன், ஒரு பொருள், பிள்ளைட விளையாட்டு சாமனை பாறை, சைனாக்காரன் மூளைய இந்த அளவுக்கு சைனாக்காரனை பெரிய ஆளா நினைக்கிறோமே. அட இந்த சைனாக்காரனுக்கு அந்த மூளை, அந்த போமட்டை கொடுத்தவன் யாரு? இந்த ஐபோனை கண்டுபிடிச்சவன் மூளையில ஒரு முடுக்கல அந்த துணுக்க வச்சவன் யாரு? மைக்ரோசாஃப்ட கண்டுபிடிச்சவன் மூளையில ஒரு தொங்கல்ல அந்த அறிவை அடியில வச்சவன் யாரு? எங்கிருந்து வந்த அறிவு? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் தானே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தார். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜீன்கள் பரவி 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 கியாமத்துக்கு முன்னால என்னவெல்லாம் நடக்கணும்னு இருக்குமோ அந்த அறிவு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஜீன்ல இருந்து கடத்தப்பட்டு இன்றைக்கு ஒத்தண்ட தலையில வெளியாகும், இன்றைக்கு ஒத்தண்ட சிந்தனையில வெளியாகும். வமா ஊதிதும் மினல் இல்மி இல்லா கலீலா,
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம்ன்றான் அல்லாஹ், கொஞ்சம். இந்த அறிவை வச்சு மனிதன் காட்டுற இந்த ஆற்றலுக்கு நாங்கள் மனுஷனை இவ்வளவு புகழ்கிறோம், கம்பெனிகளை இவ்வளவு மதிக்கிறோம், ஃபேக்டரிகளை இவ்வளவு புகழ்கிறோம்டா. அடே, மனித சக்திக்கு அப்பாற்பட்ட இந்த வானங்கள், பூமி, இந்த நதி, இந்த மரங்கள், விவசாய பூமிகள், ஊற்றுக்கண்கள், நதிகள், இதெல்லாம் பார்த்து அந்த ரப்பை நாங்கள் எந்த அளவு விளங்கி அஃபலாயஸ்குரோம், அந்த ரப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா? அல்லாஹ் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? நீ சாப்பிடு, ஈத்தப்பழத்தை பிச்சு சாப்பிடு, முந்திரிகையை பிச்சு சாப்பிடு, வருஷா வருஷம் விவசாயத்தை செய், அந்த அரிசியை சாப்பிடு, கோதுமையை சாப்பிடு, இதுக்குத்தான் அல்லாஹ் தாரான். ஆனா இந்த படைச்சவன் ரப்பு இதெல்லாத்தையும் சுருட்டி கொண்டான்டா எங்கட நிலைமை என்ன? அந்த ரப்பு தரப்போய் தான் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ்ற நிலையில அஃபலா யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமான்னு படைத்தவன் ரப்பு அல்லாஹ் கேட்கக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். கேட்டுட்டு அல்லாஹ் திருப்பியும் சொல்றான், சுப்ஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்த். இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பயிர்களையும் ஜோடி ஜோடிகளாக பல வகைகளாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறானே. ஜோடி ஜோடிகள் சொல்லலாம், பல வகைகள் சொல்லலாம். ஒரு பேராதனிய பூந்தோட்டத்துக்கு போறோம், என்ன ஆச்சரியப்படுறோம், என்னடா ஒரே மரம் பல கோணத்துல இருக்குது, ஒரே பூ பல நிறத்துல இருக்குது, ஒரே மரம் பல வடிவத்துல இருக்குது. ஒரு மாங்காய் மரத்தை பாருங்களேன், ஒரு எங்களுக்கு தெரிஞ்சது மாங்காய் மரம் எத்தனை வகை, மாங்காய் மரத்துடைய இலை நடிசை எத்தனை. நீங்க சாதாரணமா மாங்காய் மரத்துல பூவை பாருங்களேன், கருத்த குழம்பு மாங்காவுக்கு வர பூவையும் புளி மாங்காவுக்கு வர பூவையும் ஒவ்வொரு மாங்காவுக்கும் வரக்கூடிய பூட மெத்தட பாருங்களேன். இவ்வளவு துல்லியமா அல்லாஹ் அல் குர்ஆன்ல பாலைவனத்து மணல்ல மாங்காய் மரத்தை பார்க்கவுமே, தேங்காய் மரத்தை பார்க்கவுமே. ஆனா உலகத்துல எங்கெங்கயோ இருக்கிற மரங்கள் அல்லாஹ் சொல்றான், இந்த பூமி வெளிப்படுத்தக்கூடியவைகளில் நாங்கள் பல வகைகளை வைத்திருக்கிறோம், பல வடிவங்கள். அல்லாஹு அக்பர். படைப்பினங்கள், இந்த மரங்கள், பூக்கள், செடிகள் வடிவங்களை சிந்திச்சாலே சுப்ஹானல்லாஹ். இந்த மரத்தை பார்க்கிற நேரம், இந்த பயிர் பச்சைகளை பார்க்கிற சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையான. விமானம் பறக்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்லி தந்தாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய பாடத்தில் அதைத்தான் படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹு அக்பர். அதை விட இது மனுஷண்ட கண்டுபிடிப்பு, அவன் பறவைகளை வச்சுதான் கண்டுபிடிச்சான், அது வேற. ஆனால் பறவைகள் அதெல்லாம் பூமியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு பயிர் பச்சையையும் அதனுடைய தன்மைகளை கொஞ்சம் நாங்க ஆய்வு செய்ய தேவையில்ல, கண்ணால பாருங்க, இந்த ஒவ்வொரு வடிவத்தை பாருங்க. உங்களோட வீட்டு ஒரு எந்தூரியன் கண்டு இருக்கு, எந்தூரியன் கண்டு எங்க நாட்கள்கிட்ட இதெல்லாம் வளர்க்கிற பழக்கம் இல்லை. வளர்க்கிற சமூகத்துல நீங்க போய் பாருங்க, எத்தனை வகையான எந்தூரியன் பூக்கள், எத்தனை வகையான ஒவ்வொரு பூளையும் பல கொள்வி. அல்லாஹ் எவ்வளவு தெளிவா சொல்ற, சுப்ஹானல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்த். இந்த பூமி முளைக்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலிருந்தும் பல வகைகளை நாங்கள் படைத்து வைத்திருக்கிறோம். வமின் அன்ஃபுஸிஹிம், அந்த மனிதர்களில் இருந்தும் பல ஜோடிகளை நாங்கள் படைத்து வைத்திருக்கிறோம். ஆண் பெண் என்ற ஜோடியையும் எடுக்கலாம். மனிதன் வர்க்கத்தை பாருங்க. அல்லாஹு அக்பர். சைனா காரின் ஒரு ஃபார்மட்டில், ரஷ்யா காரின் ஒரு ஃபார்மட்டில், ஜப்பான் காரின் ஒரு ஃபார்மட்டில், வடகொரியா காரன் தென்கொர் ரெண்டு பேருக்கும் இடையில வித்தியாசம். மூக்கு, கண், கை கால்கள் மனுஷன் தான் பேசுறோம் நாங்க, கையிட்டு தான் பேசுறோம் நாங்க. ஆனா அஸ்வாஜ் பல வடிவங்கள் எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறோம். இதை யாரால தான் முடியும்? ஆனா நாங்க பாருங்களேன், ஐபோன் 4க்கும் ஐபோன் 12க்கும் இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஆச்சரியப்படுறோம் நாங்க. இப்படித்தானே சம்சுங், பழைய சம்சுனுக்கும் புதிய சம்சுனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்களேன்னு ஆச்சரியப்படுறோம் நாங்க. ஆனா படைச்சவன் எங்களுள்ளுக்கு எவ்வளவு வித்தியாசம் வச்சிருக்கான். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தர தாடியை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், தாடியை எத்தனை வகையான தாடி. அல்லாஹு அக்பர். அட இதொண்டு போதும், படைச்சவன் ரப்பு உடம்புள்ளுக்கு ஓடுறது AB ரத்தம். மனுஷன் உடம்புல இருக்கிறது ஒரே ஜாதி சத. மனுஷன் தின்றது சோறும் கறியும். ஆனா மனுஷன் உடம்புல வரக்கூடிய ஒவ்வொன்றும் என்ன செய்யுது?
வித்தியாசமாகுதுண்டா படைச்சவன்றக்கூடிய சக்தி வமின் அன்ஃபுஸிஹிம், ஒவ்வொரு பூமி வெளியாக்கக்கூடிய பயிரினங்களையும் பல வகைகள், ஒவ்வொரு மனிதன்ல இருந்தும் என்ன பல வகைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். வெளிப்படுத்துகின்ற அந்த அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இப்படிதான் சுப்ஹானல்லாஹ் வரணும். தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, தூங்க முன்னுக்கு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லுங்க. ஆனா சுப்ஹானல்லாஹ் சரியா வர வேண்டிய இடம் என்ன தெரியுமா? ஆச்சரியமான ஒன்றை பார்க்கிற சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இப்படி படைச்சு, இதுதான் அல்லாஹ்வை திக்ர் செய்யற முறை. சுப்ஹானல்லதி கலக்கல் அஸ்வாஜ குல்லஹா மிம்மா தும்பித்துல் அர்து வ மின் அன்ஃபுஸிஹிம் வ மிம்மா லா யஅலமூன், அவர்கள் அறியாதவற்றிலிருந்தும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர். எங்கட கண்ணுக்கு விளங்குறது கொஞ்சமுங்க. அல்லாஹ்ட படைப்பினங்களை நீங்க ஒரு ஆப்பிரிக்கன் காட்டுல போய் பாருங்க. இன்னைக்கு எதுல இன்னைக்கு ஒரு சில சேனல்கள் அதுவும் இன்னைக்கு படமா பைத்து அதுல இன்னைக்கு ஹராம் 4 பொம்பளை போனா தொடர்ந்து ஒரு ஆம்பளை பொம்பளை என்ன செய்வான், நல்லா உடுத்துக்கிட்டு 4 ஆம்பளை போவான், அரைகுறையா ஒரு பொம்பளை அனுப்பிவிட்டுருவான். மூமின் பார்க்காது. இதுக்குதான் விளைச்சா அது இல்லாம பார்க்கலண்டா பாருங்க. இடைக்கட ஒரு மியூசிக்கை போடுவான், ஹராத்தா கலந்துருவான், மூமின் பார்க்கப்படாது. அது பெரிய சோதனை. என்ன சொல்ல வரேன்டா, இன்றைக்கு அதுல காட்டுறான் கடலுள்ளுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்கள் இருக்குதுன்னு பார்க்கிறான். அந்த சராசரங்கள்ல அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிற படைப்பு அல்லாஹ் அக்பர். வமிம்மா லா யஅலமூன், அந்த மனிதர்களுக்கு தெரியாம அல்லாஹ் எத்தனையோ வகையை படைத்து வைத்திருக்கிறான். எனவே நாங்கள் எப்படி இருக்கணும்? எங்கட கண்களுக்கு வித்தியாசமான பயிர்களை படைத்து தந்த ரப்பு, மனித இனத்தில் பல வகைகளை படைத்த ரப்பு, எங்களுக்கு தெரியாத எத்தனையோ அற்புதங்களை படைத்து வைத்திருக்கிற ரப்பு சுப்ஹானல்லாஹ், அவன் தூய்மையானவன். அந்த ரப்புக்கு நாம் வணங்கணும், அந்த ரப்புக்கு நான் நன்றி செலுத்தணும். இந்த உலகத்துல படைப்பினங்களை வைத்து படைத்தவனை சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்துல உண்மை முக்மீன்களாக வாழலாம் என்ற ஆழமான பாடத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு சூரா யாசீன் என்றதை விளங்கி இன்றைக்கு நாங்க படிச்சது சூரா யாசீனுடைய 33வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரையில அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்ல ஒரு பகுதியை அல்லாஹ் சொல்லி எங்களுக்கு பாடம் நடத்துறான். எனவே அந்த ரப்பு எங்கள் மீது சக்தி உள்ளவன், எங்களை ஒரு நாள் மரணிக்க செய்வான், அவன் விரும்புகின்ற ஒரு நாள் மீண்டும் எழுப்புவான் என்ற இறை அதிகாரத்தை விளங்கி அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை புரிய வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.